முதலாகவே ஆளி தாலியாகவே மாற்றினார்கள். மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடியவரை வந்தாக வாங்கி சந்திரனை சில்லாகவும் சூரியனை கொடையாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பிகைகளாகவும் பிடித்தார்கள். தெய்வாதி தேவர்கள் ஒருபுறமோ அசுரர்கள் மற்றொருவராக இருந்த வழி திளை தமிழ்மானது கடை. அப்படி பிடித்து இழுத்து கிடைக்கிற தருணத்தில் என்னென்ன வந்து பிறந்தது? பாடுபட்டால் வளம் கிடைக்கும் கடை. அழகாகி தெய்வா அமிர்தமானது வந்து பிறந்த தெய்வம் யாருடைய கீழே கிடைத்தது? நாச்சமண்டால் சரி மடமண்டால் அறியாதவனை அசுரருடைய கையில் அகப்படுகிறது. அதை பார்த்த தெய்வாதி தேவரல்லோ அந்த தெய்வாதி தேவரல்லோரும் அமிர்தம் கிடைக்காத காரணத்தாலே மாயவனாகி கோபால கண்ணை நினைத்து எப்படி குறையப்படுகிறார்? எப்படி குறையப்படுகிறார்? ஆளிரங்கி பள்ளி கொண்டே ராமராகவா அமரமதி வாங்கி தாரு சீராகவா அமரமதி வாங்கி தாரு சீராகவா ஆளிரங்கி பள்ளி கொண்டே ராமராகவா ஐவர்லகே காத்ததே அச்சுதராமா அமரமதி வாங்கி தாரு சீராகவா அமரமதி வாங்கி தாரு சீராகவா அரி வரந்தாமா அபத்தாண்டவா நாதரஞ்சகா அப்படி கண்ணா மாயவா கிருஷ்ணா முகுந்தா என்று பெருமாளை என்று மாயவனாகி கோபால கண்ணனை நினைத்து மகிழ்ப்படுகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நினைத்து மகிழ்விடக்கூடிய தருணம். எனக்கு நான் மாயம் என்னை காண்பிக்கிறார். நமது பக்தர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆபத்து. நிச்சயமாக இப்ப அவங்களை காப்பாற்ற நாம தான் போகணும். நாமே சென்றாகும். இந்த அசுரன் கையில கொஞ்சம் பொண்ணை கொடுத்தா அமிர்தத்தை தருவானா? ஓங்கி ரெண்டு போடுவானே தவிர அவரே அமிர்த கொடுக்க கொஞ்சம் பொருள் எடுத்து கொடுத்தா தருவானா? எட்டு ரெண்டு உத கொடுப்பானே தவிர இல்லையா? அமிர்தத்தை கட்டளை காட்ட அப்ப மாட்டான். அழகான பெண்ணை கண்டா நான் ரோட்ல போய் ததி கொடுக்க போடுவேன். நீங்க சொல்றத பார்த்தா பெண்ணுக்கு மயங்காதவர் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. ஒருவர் இல்லை ஒருவர் இல்லை. அந்த வேளையில் மாய கண்ணன் எப்படி வருகிறான்? எப்படி அம்மா கண்ணன் ஒரு மோகினி போல்வாரா கண்ணன் ஒரு மோகினி போல்வாரா கருதிய சொல்லவிடம் போரா அவையா கருதிய சொல்லவிடம் போரா கண்ணனோடு மோகினி மாய கண்ணனோடு மோகினி அவர் கருதிய சுரையிடம் கருதிய சுரையிடம் அசுரனை மறித்தார்கள் அசுரனை மறித்தார்கள் அபதம் மறித்தார் மணிவண்ணன் அவையா அபதம் மறித்தார் மணிவண்ணன் அசுரர்களும் தேவர்களும் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து கேட்கிறாள் மாயமோகி. என்ன சொல்கிறாய்? அப்பா அசுரர்களே, அப்பா தேவர்களே, உங்கள் இருவருக்கு எதற்கப்பா சண்டை? சொல்லுங்க. இதோ இருக்கிறது ஆடி என்று சொல்லக்கூடிய கடல். கடலை கிடைத்த வந்து பிறந்தது தெய்வாமிர்தம். பிறந்த அமிர்தத்தை பங்கி பங்கு சின்ன பிரச்சனை. அடியாத்தி இதெல்லாம் தான் கிடையா? பங்குக்கு தான் பிரச்சனை. அப்படின்னா அந்த அமிர்தத்தை எண்ணி கொடுங்க, நாங்க எல்லாருக்கும் சமமா பேசினாங்க. அடே தம்பி, என்னடா பட்டக்கடி வந்தது வந்தா என்ன வந்து கேட்டா ஒண்ணு விடாம ஒட்டு மொத்தமா சொல்லிட்டமே. அமிர்த கொடுத்து கேட்கிறா. இந்த பெண்ணை நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாம். நானும் வந்த உடனே அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பெண்ணை நம்பணும் சொல்றியா நம்ப வேண்டாம் சொல்றியா? என்னடா இந்த பிள்ளையை பார்க்கும்போது குடும்ப குத்துவிளக்கு மாதிரி விளக்கு கட்டையா இருந்தா நல்ல சும்மா சைஸ் அழகா இருக்கு. ஒரு துளி விஷமாக இருந்தாலும் சரிதான். இவ கையில கொடுத்து வாங்கி சரியா சொல்லுங்க. ஓங்கி ரெண்டு விட்டு வராங்க.
அப்ப இந்த பொண்ணை நம்பலாம் சொல்லி நம்பி அமிர்தத்தை கொடுக்கலாம். அமிர்த உடனே கண்ணனுக்கு உனக்கு சரிதான். பாட்டியம் வாங்கிவிடாக கோபால கண்ணபுரம் அமிர்தத்தை தேவர்களுக்கே பகிர்ந்து கொடுத்தார். அமிர்தம் கிடைக்காத காரணம்தான் அசுரரெல்லாம் தேவர்களை அடியும் மிதியும் கொடுக்கு பாண்டியவனுடைய சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சங்கராயுதத்தான் அசுரன் கோட்டை அழிந்தது. நாட்டை ஆண்டு ராட்சசரியானவள் ஆண்டவனாகி சுவனை கிடைத்து அரும் பெரும் ஒரு ஆண் குழந்தை பெற்றடைந்தார். பிறந்த குழந்தை எடுத்து தக்க தொட்டில் இட்டு எப்படி தாளாட்டினார். குழந்தை எப்படி தாளாட்டுகிறார்? சின்னம் சிரித்தே மலர் செம்பவளவாய் மலர் ஆரிரோ கண்ணி ஆரீராரோ ஆரிரோ கண்ணி ஆரீராரோ சின்னம் சிரித்தே மலர் செம்பவளவாய் மலர் சின்னம் சிரித்தே மலர் செம்பவளவாய் மலர் ஆரிரோ கண்ணி ஆரீராரோ ஆரிரோ கண்ணி ஆரீராரோ எங்கள் குறை தீர்க்க வந்த என் மகனே ஆடினாரோ எங்கள் குறை தீர்க்க வந்த என் மகனே ஆடினாரோ ஆடிரோ ஆடினாரோ ஆடிரோ ஆடினாரோ ஆரிரோ கண்ணி ஆரீராரோ ஆரிரோ கண்ணி ஆரீராரோ மகனே ஆரீரோ கண்ணி ஆரீராரோ மகனே ஆரீரோ கண்ணி சீரம் சிறப்போடு குழந்தை எடுத்து தாளாட்டி குழந்தை எடுத்து சுப்பிரமணியை தாரா 28வது நாளையில் 28 எடு கட்டினார்கள். என்னனே மூல்கெட்டு விழான்னு சொல்லுவாங்க. ஆமா, பிள்ளை பணியாக அணிவார்கள். அப்படி அது மட்டும் இல்லனே 48வது நாளில் இனத்தவர்கள் எடுத்து சொன்னாங்க, அக்கா என் பிள்ளை பிறந்து 48 நாள் ஆச்சு. இந்த ஊர்ல எல்லாரும் ஒன்ன கண்ட உடனே சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்து சொன்னாங்க, இனிமே சான்றோர் செட்டி விட விளங்கும். அவ்வளவு மோசமா? அப்படி இல்லக்கா, நீ காடு வச்சாலே அப்படி இருக்கும்னா, நீ பேர் வச்சேன்னா அது எப்படி இருக்கும்? விளங்கி நிக்கொண்டி. அதான் ஒரு பேரை சொல்லி பார்ப்போம். என்னக்கா உனக்கு பிறந்திருக்குது ஆம்பளை பிள்ளை. அவன் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அதுக்கு தக்கன ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ரமேஷ். பிள்ளைக்கு 3 எழுத்து ஆவா. அப்ப தலை கை காலு வாலு முண்டை இப்படியாடி பேர் வைப்பாங்க. அது வைக்கிறவங்களுக்கு வச்சாதான் ஃபேமஸ். அதனால நான் ஒரு விஷயம் சொல்லவா? இல்லைன்னா அந்த கோயில நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு வீடு நம்ம சவுண்ட்ஸ் முழங்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் காதுக்குள்ளே நுழையிற மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு பேர் சொல்லு. நுழையுமோ? அறிவு கட்டவளை இப்படி ஆடி பேர் வைப்பாங்க. சும்மா நறுக்குன்னு ஒரு பேர் வேடி முருகா, இது ஒரு பேராடி. பிள்ளைக்கு பேர் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். வை பாப்போம். லட்டு ஜாகிரி அல்வா மைசூர் பாக்கு என்னெல்லாம் வருது. அவருக்கு பிடிச்ச பால்கோவா. இப்படியா பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. அம்மா, என்னுடைய குலம் என்ன? யாருடைய அருளாலை கிடைத்த பிள்ளை? ஆகையாலே பாலகனுக்கு பத்மாசுரனாக வல்லரக்கனை அமர்மாட்டி சொல்கிறார்கள். சரி சரி, பேர் சொல்லி எப்படி வளர்ந்து வருகிறார்? ஒரு நல்ல மேனியுமாய், ஒரு நல்ல வண்ணமுமாய்,
பொழுதொரு வெண்ணமாகிவி சரி. வளர்வரை சந்திரனை போன்ற வல்லரக்கனை வளர்த்து வரக்கூடிய வேளையிலே பாதைகள் எடுத்து வளர்த்து வரும் போது 5 வயது ஆகும்போது குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். சரி. 18வது திருவயதிலே பள்ளி படிப்பை உணர்த்தினாள். ஆமையா 18 வயசு ஆகும்போது தாயிடத்துல ஓடோடி வர்றான். என்ன சொல்கிறார்? மகனே வல்லரக்கா, அம்மா எனக்கு நேரம் ஆகுது, பள்ளிக்கூடம் போகலையா? இனிமே நாங்க போக மாட்டோம். ஏன் உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லம்மா, இல்ல இல்ல. இந்த ஊர் பிள்ளைங்க கூட சண்டை போட்டியா? ஒரு பிள்ளைங்க கூட சண்டை போட. அப்படின்னா ஏன் போக மாட்டீங்க? என்னடா தம்பி பக்கத்து வீட்டு மூங்கி இருக்கு எத்தனை வயசு? 17. ஆமா. அவனுக்கு அவங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்தாரு? 17 வயசுல மூக்கியனுக்கு அப்பா அப்படி என்ன வாங்கி கொடுத்தாரு? அம்மா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டிக்கு 2.25 பிள்ளை அவங்க வாங்கி. அட நார பையல வாயங்களுக்கு நல்ல கோயில்ல தூக்காரு. என்ன வார்த்தையை சொல்லி போட்டான்? அவனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 2.25 பிள்ளைய அப்பா கொடுத்தானா? பாபா வாங்கி கொடுத்தாரு. வாங்கி அப்படித்தாரு. அவனுக்கு 17 வயசு. ஒரு பொண்டாட்டி 2.25 பிள்ளை இருக்கு. அவனுக்கு இருக்குனா? என்னப்பா? என்ன பெத்தவளே? பெத்தவளே எனக்கு எத்தனை வயசு? உனக்கு 18. அவனை விட அரை கூடி போச்சு. அரை வயசு கூடுது. அதான் உனக்கு ஏத்தம். குறைஞ்சது ஒரு 4 பொண்டாட்டி. 2.25 பிள்ளை வேணுமா? நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டு முடியும் போது நீ இருக்க அழகும் வா கலர் இருக்கும். அது என்ன பண்ணது? உனக்கு கல்யாணம் அவன் ஜங்கு ஊதுவான் அத வாயில ஈச்சு வீட்டு மக்கான் போகும் நல்ல பார்த்து அப்படியா? உன் கலருக்கும் உன் ஸ்டைலுக்கும் உனக்கெல்லாம் அன்னைக்கே 9 கட்டி அதை கட்டி என்ன பண்றது? 9 பொண்ணு கட்டுறா ராஜா. உன்னை சேர்த்துக்கு 10 கல்யாணத்தை முடிச்சிருக்கா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு அது அழகு இல்லை இல்லையா? அதனால ஆகையால் உடனே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஏன்னா உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா நம்ம வடசீர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய காய்கறி கடையில வாங்கக்கூடிய காய்கறி நினைச்சியா? அப்படின்னா உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும்னா எத்தனை கோயில இந்த காவடி எடுக்கணும் தெரியுமா? இந்த காவடி ஐயா அப்படி இல்ல, காவடி எடுக்கணும் இல்லையா? காவடி தூக்கணும். உனக்கு அழகா பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். யாரம்மா பார்த்திருக்கிறேன்? அந்த வேளையில் நம்முடைய சபை நாடி வந்த புண்ணியபூமானி யாருன்னு பாரு. யாரம்மா வந்திருக்கிறாங்க? இந்த சான்றோர் செட்டிமலை என்று சொல்லக்கூடிய எழில் மிகுந்த ஒரு கிராமத்திலே அருள் நிறைந்த தெய்வமாக அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறான் எப்பன் மாயாண்டி சிவ சுடலைவான சுவாமி. இவருடைய ஆலயத்திலே திருவிழா மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரங்கரித்த பந்தலிலே ஆசாரமான இடத்திலே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சுபாமணி வில்லிசை குழுந்தர்களை பாராட்டி நமக்கு அன்பளிப்பு அளித்த அன்பு செல்வங்கள் யார் தெரியுமா? எஸ் ஹரிஸ், எம்ஆர் கௌசிக் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த 2 பேர் உனக்கு யார் தெரியுமா? பரவாயில்லையா? ஆமா மருமகன். இந்த 2 குழந்தைகளுடைய பேருக்கு அதாவது மாமி பாட, மாமனார் தாளம் போட. மாமிக்கு பாட, மாமி பாட அதுலயும் வருஷாவுயா மாமி பாடிட்டு இருக்க, மாமா தாளம் அடிச்சுட்டு இருக்க. நம்முடைய குழுவினர்களை பாராட்டி நமக்கு 100 ரூபாய் 100 லட்சம் 100 கோடியாக அன்பளிப்பளித்து அன்பு செல்வங்களும் அண்ணாருடைய குடும்பம் அல்ல என் தாயாகிய 7 சக்திகளை ஒரு ஏத்தலையால் பிரம்ம சக்தியுடைய திருவருளால் என் அப்ப மாயாண்டி சிவ சுடலையுடைய திருவருளால் எங்க ஐயா 108 வாதிகளுக்கும் தலைவனாகிய மன்னராஜாவுடைய திருவருளால் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க வாழ்க வளர்க கலைக்குள் சார்பாக வாழ்த்திப்பட்டு மகனையும் வல்லரக்கா உனக்கு பெண்ணு எங்க வருது தெரியுமா? அத்தை மகள் ரத்தினத்தை, ஆசை மாடோ ஆசை மாடோ ஆசை மாடோ சூட்டி வைட்டி சூட்டி வைட்டி அத்தை மகள் ஆசை மனமதி சுட்டி வைப்பே மாமனே மல்லிகா மாமனே மல்லிகா மாமனே மல்லிகா ஆலை மலரோ ஆலை மலரோ ஆலை மலரோ சுட்டி வைப்பே சுட்டி வைப்பே ஓடி உனக்கு உள்ளூர்ல கூட வாங்கணுமா வெளியூர்ல கூட வாங்கணுமா? உள்ளூர் சம்பந்தம் வேண்டாம். ஏன் உனக்கு வேண்டாம்? உள்ளூர் சம்பந்தம் சரி. உள்ளங்கை சிறக்க ஒன்று சொல்லுங்க. 2 வராது. ஏத்துல வராது வந்தா ஒரு நாள் போது அரிச்சலுமா. அப்படினா மகனே வல்லரக்கா. நம்ம ஜமீன்தாருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. யாரு? அவளுடைய பெயர் நேசமுற்றாள். அந்த பொண்ணு உனக்கு எப்படி? கட்டனா நேசத்தை கட்டணும். இல்லனா மோட்டல கயிற போட்டுட்டு ஐயோ நான் ரோட்ல போய் எல்லாம் நீ அப்படி எல்லாம் செய்யப்படாத மகா. உனக்கு அந்த பொண்ணு போதும்ல? அவளே போதும். முடித்து வை திருமணத்தை என்ற வார்த்தை கேட்ட சகன் ராட்சசியானவள் அந்த பெண்மணி யாரவள்? நேசமுற்றாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை அம்மா வல்லரக்கனுக்கு மாலை மனம் சூட்டி வைத்தாள்.
அதே நேரத்திலே பாதாள உலகத்தையும் பட்டு சூட்டி வைத்தார். ஒரு சில வருடம் அரக்கனுடைய ஆட்சி நல்ல விதமா இருந்தது. 4 பேர் அதன் பிறகு நானே ராஜா நானே மந்திரி ஆணம் பண்ணாம இருக்கு. வணங்கா முடிதறித்த துரியோதனை போன்ற ஆட்சி படத்தில் தரசாட்சி செய்ய ஆரம்பித்தார். நாட்டு மக்களுக்கு எக்கச்சக்கமான வரிவிதிகளை போடுகிறார். எப்படிப்பட்ட வரி போடுகிறார்? ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி அடியாரே வரிகள் வேண்டாம் அடியாரே வரிகள் வேண்டாம் ஆட்டு வரி ஆட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி ஆட்டு வரி மாட்டு வரி ஆட்டு வரி அடியாரே அடியாரே வரிகள் வேண்டாம் வீட்டு வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி வேலை வரி வீட்டு வரி வேலை வரி விதமாய் வரிகள் வைத்தார் விதமாய் வரிகள் வைத்தார் வரிகள் வைத்தார் பொதுவாகவே சொன்னார் தாலிங்கிற தங்கத்தை கொடுத்தால் தவிடு என்ற ஒரு நாட்டில் கிடையாது. பார்த்த 55 தேசத்து ராஜாக்களும் அரக்கனுடைய கோட்டையில் கடுகு போல் வந்து சொல்லிட்டார். 4 கோட்டை வந்து விட்டு கிடக்கின்றார். பார்த்தான் இந்த வல்லரக்கு. ஆமா இங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? நம்மோட சண்டைக்காக வந்திருக்கிறார்கள். திங்கள் சந்தைக்கு வந்தாங்களா வெள்ளி சந்தைக்கு வந்தாங்களா மாட்டு சந்தைக்கு வந்தாங்களா? நல்லது சந்தைக்கு வரலையா? போர்களை கொடுத்து யுத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள். கடவுளே நாளை இந்த வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன் இவ்வளவு பேர் எங்க சண்டைக்கு வந்திருக்காங்க? படையெடுத்து வந்திருக்கிறார். எல்லாம் நீ வந்த ராசி. அரண்மனை வாசல் கதவுகளை இணைத்தார். அரண்மனையில் வந்தார். ஆமா ஆண்டவராகி ஈசனின் மனதில் இவர்களோடு நான் தோச்சிக்க வேண்டுமானால் அண்ணனில்லை தம்பி தம்பி ஆதரிப்பார் இறைவா ஆதரிப்பார் அண்ணனில்லை தம்பி தம்பி அண்ணனில்லை தம்பி
உற்றாரிலே பெற்றாரிலே உறவுறையார் யாரும் இல்லை இறைவா என்று அந்த அரண்மனையை சுற்றி வந்தால் மாணவர்கள் அவருடைய கண்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை ஆண்டு தெரிகிறது. அந்த காலத்து மன்னர்கள் தனக்கு ஒரு ஆபத்தினை கருதி தாலி கட்டி மனைவிக்கு ஒரு சொல்லாமல் விட்டு வைத்த பாதை அதை நாம் சுரங்கப்பாதை என்று சொல்லுவோம். என்ன பண்ணாட்டு ஏதாவது மறைப்பாளா ஐயா? பெண்ணிடம் சொல்லக்கூடாத ரகசியம், பெண்ணிடம் ரகசியத்தை சொன்னால் பரசியமாக்கப்படும். சரி வழிங்க வரப்பா. எங்களை மாதிரி பொம்பளைகிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி ஆம்பளைகிட்ட சொல்லாம உங்களை மாதிரி ஆம்பளைகிட்ட ரகசியம் சொன்னா எத்தனை மாசம் வாங்கும்? 2 மாசம் வரைக்கும். எந்த மாசத்துல? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியில இருந்து தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்ல. என்னைக்கு சாமி மலையாரி கீழே இறங்குறாரோ சாந்தாஞ்சேரிக்குள்ள ஊருக்குள்ள கால் வச்சோடனே மலையாரிமா ஏற வந்து கதவு பூட்டோட கதவு தட்டி கேப்பா. ஏல நம்ம ஆளு போட அன்னைக்கு கன்னியாகுமரி போனேனே இந்த மாதிரி அந்த வார்த்தையை கேட்டாலாம். அதனால ஆம்பளைங்கிற ரகசியம் சொல்லலாம். எனக்கு எங்களை மாதிரி உள்ள பெண்களுக்கு மனசுல வஞ்சகமே கிடையாது. அவ மண்டையில ஒண்ணும் கிடையாது. உனக்கு ஊருக்கு போன ஆசை இருக்கா? அப்படியா? அப்ப பொம்பளை கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நீ என்னடி? புருஷன் நம்ம புருஷன் நம்ம பொண்டாட்டி நினைச்சு ஒரு ரகசியத்தை காலைல சொல்றேன். நம்ம புருஷன் நம்ம பொண்டாட்டின்னு பேட்டிக்காரனுக்கு சிரிப்பா பாரு. இல்ல யாரையோ தேடிட்டு இருக்கேன். பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு ரகசியத்தை ராத்திரி சொல்றேன். இவன் காலையில என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிட்டு எப்படி கூடுவா? பங்கஜம் என்ன பாண்டாரி ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு. என் புருஷன் என் வீட்டுக்குள்ள ஒரு குழிய வெட்டியிருக்கான். குழிய வெட்டியிருக்கானா? ஆமா. அம்மை கொண்டா கொப்பது கொண்டானா? அறிவிட்ட விட ஒரு பாதாள வழியை வெட்டியிருக்கான். இந்த வழியா இங்க சாடனா நெஞ்சுக்கு வச்சுக்கோ. 3வது திரும்ப தாண்டி சுப்பிரமணியம் வீடு இருக்கு இல்லையா? சுப்பிரமணிய வீடு எங்க இருக்கு? அந்த வீட்டுக்கு அந்த பக்கத்துல வெளியே. யாவும் வெளிநாட்டுல இருக்கேன். அது உனக்கு முக்கியமா? இல்ல சுப்பிரமணிய வீடுங்களையில அவன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் எழுக்கிறான். கொல்லாமறது. ஆமா. அங்க போய் நிக்கும். ஆமாடியா. ஓ அப்படின்னு மனசுல எல்லாம் சொல்லிடுவான். நான் உனக்கு உள்ள வந்து காட்டுறேன். ஏது வழிய குழியில தள்ளி விட்டுறியோ? அப்படி சரி நேர வருகிறான் வல்லரக்கணம். ஆமா. ஆண்டவனாகிய சிவனை நினைத்து ஆதி இறைக்கின்ற பகவானை தவமான் எப்படி புரிந்து வருகிறான்? எப்படிதான் ஆடை மாற்றி அடிகள் மாற்றி அடிகள் மாற்றி அடித்த பணிவத்தை பொழுதோ மாற்றி ஆடை மாற்றி அடிகள் மாற்றி அடிகள் மாற்றி மாற்றி அவன் நடித்த பணிவதை பொழுதோ மாற்றி பொழுதோ மாற்றி படை நீக்கி மனசை நீக்கி பணத்தை நோக்கி மனதில் தாக்கி அட்டை போடா கொண்டோ வெட்டி கொண்டோ வெட்டி ஒரு முகம் அதிலே நம்ம எல்லா வல்லவனாகிய சிவனை நினைத்து 12 வருடமாக தவமானது செய்யும் போது அடைந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் நந்தியை கொண்டு சொல்றாயே நந்தி அதோ வல்லரக்கனானதோ இருக்கிறானே அவனை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அழகான ஒரு சிவ பக்தனாகவே குலம் கொண்டு நந்தி தேவர் எப்படி வருகிறார்? எப்படியா? கொண்டையோடு தொம்பைகளை அவன் போல புரிந்தோல்
ஒரு சிவபக்தராகவே கோலம் கொண்டு ஒன்றுக்குமடி சாலை சோலை நத்தம்புறம்பும் சத்திரவணி சாவடி சத்திரம் சாவடி இவைகளை கடந்து வந்த வல்லரக்கனானவை வேற ஆண்டவராகிய நந்தி தேவரானவை வல்லரக்கனுடைய தவத்தை பார்த்து சொன்னார் தவசினாரா ஆண்டவராக ஈசன் உன்னை அழைத்து வரும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் வா என்னோடு என்று சொல்லி சொந்த வடிவான நந்தி தேவனான முகத்தை காட்டி அரக்கனை திருவிழாசவரைகளை அழைத்து வந்து பூண்டு விரலுக்கு சிரசு அற்றும் போகமடியான வரத்தை வாங்கி விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வரும்போது நாரத பெருமானுடைய சூழ்ச்சியின் காரணமாக வாங்கிற வரத்தை சிவன் பேரில் சோதிக்க வருகிறார் பார்த்தார் பகவான் இவனுடைய கண்களுக்கு சற்று மறைந்தாக வேண்டும் என்று தெய்வாதி இவர்கள் ஒரு நந்தவனம் தொட்டவாய் அம்மை உமையவளை அழகான சிவந்தரை மலராக பாவித்து அந்த சிவந்தரை பொதுக்குள்ளாக சிவபெருமான் சிவலிங்கமாக அப்பதான் அரங்க நினைக்கிறான் எங்க போனாலும் அந்த சிவன் எனக்கு விடையப்படாது நடுவழியில நந்தி மறுபடி சமணு பார்த்தார் பகவான் அரக்கனை கொண்டு நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் யார் வர வேண்டும் நம்முடைய ஸ்ரீமநாராயண மூர்த்தி வர வேண்டும் எங்கே வருது எப்படி வளர்ந்து வருகிறார் எப்படி எப்படியா ஆயமாடி ஓரதிலே ஓரதிலே ஆயரோட மலையதிலே ஆயரோட மலையதிலே ஆயமாடி ஓரதிலே ஓரதிலே ஆயமாடி ஓரதிலே ஆயரோட மலையதிலே ஆயரோட மலையதிலே சோதக்கி மகனாக மகனா சோதக்கி வளர்ப்பு பிள்ளையாகி வளர்ந்து வருகிறார் ஒரு நாள் ஆயர்வாடி உள்ள கோபிகாஸ்திரி பெண்கள்லாம் சொல்றா ஓடோடி வர்றா ஏடி அக்கா நம்ம வீட்டுல எல்லாம் கலவு வீட்டே இருக்குல்ல எப்ப உன் வீட்டுல என்ன காணல வீட்டுல பால் யாருக்கு வச்சிருந்தீங்க இப்ப என்னாச்சு பால் கொடுக்கல ஆமா ஒரு சண்டை வந்துட்டானோ எப்ப உன் வீட்டுல என்ன காணல மோர் யாருக்கு வச்சிருந்தீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆமா உங்களுக்கு தாடி கட்ட புருஷன் எப்படிக்கா ஒரு வகைக்க மாட்டாங்க ஒன்ன பின்ன நல்லவனா வந்து கட்டுமா சரி அது இருக்கட்டும் இந்த மோர் வச்சிருந்தியம்மா அந்த குழந்தை எப்படி பத்தியா கெட்டுன மாப்பிள்ள ஒண்ணுக்கு ஆக மாட்டாமா கோயில் கோயிலா சோறு திண்டாலே அவன் குழந்தை வந்து கட்டி தங்கம்மா ஆமா அவன் குழந்தை என்ன பண்றாரு 8ஆம் வகுப்பு படிக்கிற சின்ன பையன் அவங்களும் தொட்டு தாலி கட்டின புருஷன் வந்து அவனா உனக்கு வாய்க்கிறதெல்லாம் சின்ன பையலாதான் இருக்கு சரி இப்ப எப்படி இப்ப என்ன பண்றதம்மா என்ன பண்றேன்னா வந்த உடனே சாப்பாடு கேட்பாங்க சரி கனவு போயிடுச்சா ஆமா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன் கடவுளே இப்ப குழந்தைக்கு சோறு கொடுக்க வழி இல்லையேன்னு அழுது தவிக்க ஆமா ஏன் அவன் வீட்டுல என்ன காணல நேரத்தை பேச்சு வந்து ஐயா இவன் செவடி இல்ல இவகிட்ட எல்லாம் வந்து வாயப்படுற ஏடி உன் வீட்டுல என்ன காணலன்னு நாளைக்கு போனோம் அம்மிட்ட கொள்ள இங்கேயா கொண்டு வைப்பாங்க வரல ஏன்டி உன் வீட்டுல என்னடி காணல ஓ வெண்ணைய காணல உனக்கு வரல ஏன்டி சின்னவன உனக்கு உன் வீட்டுல என்ன காணல என்னப்பா கல்வியாக்கா 2 அடுத்த வாரம் தரமாட்டாங்களும் அப்ப ஆவணி மாசம் நாங்க ரெடி ஆயிடுவா இந்த பாலடி அம்மா பாலக்காடு வெண்ணையக்காடு மோரக்காடு சொல்றோமே சின்ன சின்ன களவு சேர்த்தா வெளியூர்ல இருந்தா கல்யாணமா கல்வனை கண்டுபிடிக்க வேண்டுமானா எப்படி காவல் இருந்தா கீழநல்ல திருவதியிலே Thank you.
கேட்டி அக்கா நம்ம நேர அசோதா கிட்ட போய் ஆவராதி சொல்லணும்டி. அப்படி என்று அசோதையிடத்தில் வருகிறார்கள். தாயம்மா சோதா உண்டை தாயம்மா சோதா உண்டை மாரியோ பாலகிருஷ்ணன் ஞானத்தை கேளா தாயம்மா சோதா உண்டை தாய் சோதா உண்டை மாரியோ பாலகிருஷ்ணன் செய்யும் ஞானத்தை மேளக்கலைஞர்கள் உடனடியாக கோவில் வளாக மறுபடி தள்ளுபடும் கட்டிக் கொள்கிறோம். மேளக்கலைஞர்கள் உடனடியாக கோவில் வளாக மறுபடி தள்ளுபடும் தெரியுமா? வீட்டுல வந்து பால் எடுத்தா அவ வீட்டுல போற அவ வீட்டுல வெட்டா இவ வீட்டுல இவ்வளவு என் பிள்ளைய எடுத்தா கண்ட நேரத்தை கேட்கிறார் மாயங்கள். சரிதான். எப்ப பார்த்தா அந்த கோபிகாசிற்கு பராதி சொல்றாங்க. ஆடு மாடு மேய்த்துவா மகனி என்று சொல்லி புல்லாங்குழல் ஓசி காந்திரி வேண்டை ஈசன் வருகிறார். எப்படியாவது அரக்கணி கொண்டு என்னை காப்பாற்றுவீங்க. அரக்கணி கொள்ள வேண்டும். ஆனால் ஆடு மாடுகளை தாங்கி வைத்தாக ஆடு மாடுகளை ஆண்டவராக சரி திருவேங்கட பெருமாள் அழகான ஒரு மாய மோகினி வடிவடைந்தா கானகத்துக்குள்ளவா நடந்து வருகிறார். ஏற வரும்போது பார்த்தாவலரங்கள் அம்மா என்ன பண்ணே மாய மோகினி என்னையா அருகாமையில் வந்து கேட்கிறார். அம்மா பெண்ணே ஐயா உன்னை பார்த்த நேரத்தில் எனக்கு பிடிச்சிருக்குமா? என்னது அவளை பிடிச்சி? உன்னை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஐயா எனக்கு கல்யாணம் பண்ணி பெருசா என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணணும். இந்த பொருளுக்கு சத்தம் கொடுக்கக்கூடிய அப்ப இந்த மாயாண்டி சிவன் சுடலை ஆண்டவனுக்கு பேர்ல ஆணை போட்டு கல்யாணம். உனக்கு அப்படி என்ன சத்தியம் வேணும் சொல்லு பாருங்க. பாரடிகளே என்ன